ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? ஏ வேம்புடு, உன்னை அடிச்சு நான் தூக்குறேன்டா. வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க வீடியோ பாக்ஸிங் க்ளவுஸ் வந்து பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான பாக்ஸிங் க்ளவுஸ் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணி மட்டுமே பண்ணியிருக்கோம். இது பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸிங் க்ளவுஸ் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் மட்டும்தான் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நியூஸ் பேப்பரை வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம வந்து வெட்டி வச்சு செய்ய போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம் வந்து தேவைப்படும். வீட்டில் வந்து எந்த மாதிரி கம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பசை இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அது வந்து சூப்பராக வந்து நல்லாவே ஒட்டும். சரி, ஓகே. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கைக்கு வந்து மோல்டு வந்து ஒன்று வைக்கிற மாதிரி ஒரு தேவைப்படும். ஸோ அதனால் வந்து 2 கேரி பேக் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த கேரி பேக்கை வச்சு தான் கைக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் 2 கேரி பேக் வந்து வேஸ்ட் ஆகலை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் இந்த இதில் வந்து கம் வந்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கிறேன் நான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் வந்து நம்ம வந்து நியூஸ் பேப்பரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட வெட்டி கூட வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்ச பேப்பரை தான் வந்து ஃபஸ்ட்டு மேலே வைக்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து கம் அப்ளை பண்ணி வந்து ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டே வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா கையை வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மோல்டு மாதிரி வந்து கையில் வந்து கரெக்டாக அந்த கவரை வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கடுத்து வந்து நம்ம நனைச்சிருப்போம் பார்த்திங்களா, நனைச்ச பேப்பரை வந்து எடுத்து இந்த மாதிரி சுற்றி வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து வச்சு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி வச்சிங்கனாலே அதுவும் ஒட்ட தான் செய்யும். தண்ணியில் வச்சுருந்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஒட்ட தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி மட்டும் வச்சு வந்து ஒட்டி கை ஃபுல்லாக வந்து இதை வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து கை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒட்டிக்கிறோம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் மேலே வச்சு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி மட்டும் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து இப்போ ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கடுத்து 2வது லேயர் தான் நம்ம வந்து ஃபுல்லாக கம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த வாட்ரு அந்த இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் மேலே ஃபுல்லாக வந்து கம் அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து வெட்டி வச்ச பேப்பரை வந்து மேலே வந்து ஒட்ட போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து மேலே வந்து லேயர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி கம் வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அப்ளை பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பரை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வெட்டி வச்சதை வந்து அழகழகாக இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே வந்து இதை சுற்றி இந்த மாதிரி வச்சிங்கனாலே போதும், சூப்பராக வந்து ஒட்டிக்கிறோம். பாருங்களேன், அழகழகாக வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் மேலே வந்து ஃபுல்லாகவே கம் வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அதனால் நல்லாவே ஒட்டும். இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேயர் வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கணும். எல்லாமே கவர் ஆகிற மாதிரி வந்து ஒரு 2-3 லேயர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கையை எடுக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோல்டு மாதிரி வந்து அது கரெக்டாக இருக்கும், க்ளவுஸ் மாதிரி வந்து வந்துடும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த மாதிரி வந்து ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை ஒட்டிட்டு இந்த மாதிரி வந்து கையை வந்து எடுத்துக்கோங்க. பார்த்து எடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கையை வச்சுக்கிட்டே வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஒட்ட முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து ஒரு 2-3 லேயர் வந்து ஒட்டிட்டு இந்த மாதிரி மெதுவாக வந்து வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கை வந்து வந்துடும் வெளியே. பாருங்கள், இப்போ வந்துருச்சு. அதுக்காக தான் கேரி பேக் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டே நம்ம கேரி பேக் மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருந்தோம் அப்படின்னா கையை அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நீட்டாக வந்து வந்துருச்சு. நம்மளுக்கு க்ளவுஸ் மாடல் வந்து அழகாக வந்துருச்சா? சரி, ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒட்ட தான் செய்யணும். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து கேரி பேக் வந்து வெட்டி வந்து வெளியே எடுத்துக்கோங்க. லைட்டாக வெளியே வந்து வெட்டி விட்டுட்டு நான் உள்ளே கூடி இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக கேரி பேக்குமே வந்துடும். அவ்வளோதாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு வேலை நிறையா இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஏகப்பட்ட தடவை ஒரு 7 லேயர் இல்லைன்னா 8 லேயருக்கு வந்து மேலே வந்து பேப்பரை வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டே இருங்க. அப்படி ஒட்டினீங்கன்னா தான் நம்மளுக்கு க்ளவுஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து சூப்பராக வந்து ஒட்ட ஆரம்பித்தாச்சு. இது வந்து கொஞ்சம் அதிகமாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 லேயர் கூட ஒட்டிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஓரளவு வந்து வச்சு வந்து ஒட்டியாச்சு. இப்போ 2 கைக்குமே நம்ம செய்யணும். ஒரு கைக்கு வந்து லெஃப்ட் கைக்கு மட்டும் செய்யாத காமிச்சேன் பார்த்திங்களா, அதே மாதிரி ரைட் கைக்கும் வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம எவ்வளோ லேயர் வந்து ஒட்டியிருக்கோன்னு பாருங்கள். இது வந்து ஒரு 10 லேயர் கிட்ட நான் வந்து ஒட்டியிருக்கேன். அந்த லேயர் வந்து ஒட்டினா தான் ஸ்ட்ராங் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க. ஃபினிஷிங் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பர் அந்த மாதிரி வந்து வச்சுட்டு அந்த ஒயிட் பேப்பரை வந்து இந்த மாதிரி வந்து வெட்டிக்கோங்க. கொஞ்சம் வந்து வெட்டி விட்டுக்கோங்க. அதையும் கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து வச்சு ஒட்டிடுங்க. இது வந்து ஒரு ஃபினிஷிங்காக தான். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக அந்த நியூஸ் பேப்பர் தெரியாத மாதிரி வந்து ஒட்டிடுங்க. கலர் பண்ண மூலம் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டிக்கிறேன் நான்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து மெதுவாக வச்சு வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து க்ளூ இந்த ஃபுல்லாக வந்து பேப்பர் ஒட்டினோடனே நல்லா நீட்டாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் கம்மை ஒட்டின தடம் மட்டும் தெரியுது, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அடுத்து பெயிண்ட் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து காய வைக்கிறதுக்கு முன்னாடியே பெயிண்ட் வந்து கொடுத்துருங்க. பெயிண்ட் கொடுத்ததுக்கு அடுத்து நல்லா காய வைங்க. இப்போ வந்து நான் ரெட் கலர் பெயிண்டை வந்து ஃபுல்லாக வந்து நான் கொடுத்துக்கிறேன், சுற்றி வந்து நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வந்து சூப்பராக வந்து கொடுத்தாச்சு. இதை வந்து ஒரு அரை மணி நேரம்னாலும் காய வைக்கணும், அப்போனா தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகும். வெயில் நல்லா அடிக்குது, ஸோ அதனால் நான் ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா காய விட்டுறேன். காய விட்டதுக்கடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். சார்பட்டா பரம்பரை அந்த படம் வந்து யார் யாருன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அரை மணி நேரம் காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு க்ளவுஸ் வந்து சின்னதாக இருக்குது, ஒரு க்ளவுஸ் வந்து பெருசாக இருக்குது. பார்த்தீங்களா, பெருசாக இருக்கிற மாதிரியே செய்யுங்க, அதான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சின்னதாக வந்து ஃபஸ்ட்டு செஞ்சது அது சின்னதாக தான் இருக்குது. சரி ஓகே, இதை வந்து நம்ம கையில் வந்து விட்டு பார்க்கலாம். கையில் வந்து விட்டு பார்க்கும்போது உங்களுக்கு டைட்டாக தெரிஞ்சு அப்படின்னா கரெக்டாக அந்த உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து வெட்டி விட்டுக்கோங்க. அந்த இதில் வந்து இந்த லெவலுக்கு வந்து வெட்டி விட்டுட்டு அங்கே வந்து நம்ம நூல் நாட் மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து கரெக்டாக இருக்கிறனால நான் வந்து நாட் வந்து வைக்கலை. நீங்கள் வந்து சப்போஸ் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நாட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு கைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராகவே இருக்குங்க. க்ளவுஸ் போட்டோன்னே செம்ம இதாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த கைக்கு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கைக்கு போட்டதும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், எனக்கு இந்த கைக்கு தான் ஃபிட்டாக இருக்குது. நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக நம்மளுக்கு க்ளவுஸ் வந்து செலவே இல்லாமல் வந்து சூப்பராக பண்ணிட்டோம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸிங் க்ளவுஸ் வந்து பாருங்கள் சூப்பராகவே இருக்குது. இதை வந்து நம்ம கையில் வந்து போட்டு பார்க்கலாம். இந்த கையில் வந்து இது வந்து கொஞ்சம் சின்னதாக நான் வந்து பண்ணிட்டேன். நீங்கள் சப்போஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே பண்ணிக்கோங்க. பெருசாக பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்குள்ளே ஒரு நாட் கூட வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைட் வச்சுக்கலாம், பிரச்சனையே இருக்காது. இன்னும் கொஞ்சம் கீழே கூட நீங்கள் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கில்னு நினைக்காதீங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸை வந்து நம்ம விட்டுறோம் அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங் கிடைக்கும், அவ்வளோ சீக்கிரம் வந்து பியாது. இந்த க்ளவுஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் எனக்கு. இதுதான் எனக்கு வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதை வந்து நான் குத்தி பார்க்குறேன். பயங்கரமாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பேப்பர் வந்து எதுவுமே ஆகலை, அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து நான் குத்தினேன். இத்தனைக்கும் அவ்வளோ நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து ஏதாவது ஒன்று ஓடு ஏதாவது இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஓடு, இதை வந்து நம்ம வந்து குத்தி பார்க்கலாம். நம்ம சும்மா நார்மலாக தானே இருக்குது, ஸோ அதனால் குத்தி வந்து பார்க்கலாம் எப்படி வந்து இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ஸோ செம்ம எஃபெக்ட் இருக்குது. இப்போ குத்துறோம் அப்படின்னா பாருங்கள் பேப்பர் வந்து அந்த கலர்ஸ் கூட போகலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து குத்துனேன். என் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் ஃபோர்ஸை இழுத்து குத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பெருவரலுமே கரெக்டாக வந்து மடங்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஃபோர்ஸாக மட்டும் குத்துறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள் பாருங்கள் இதுனா உடையுது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்மகிட்ட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் குத்துற மாதிரி இருக்குது. பாருங்கள் உடச்சாச்சு. இதை உடச்சாலுமே பாருங்கள் இது வந்து பியலை, அந்த லெவலுக்கு இருக்குது. இது வந்து மேலே உள்ள பேப்பர்ஸ் மட்டும்தான் உறிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் பேப்பர் மட்டும்தான் உறிஞ்சிருக்கு, மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து எதுவுமே பியலை, அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பயங்கர இதாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அந்த உடஞ்சதையே நம்ம வந்து உடச்சாச்சு, அந்த லெவலுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து குத்தியாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செலவே இல்லாமல் இது வந்து பண்ணது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஸ்ட்ராங்கும் இருக்குல்ல, ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பேப்பர் யூஸ் பண்ணி இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.